கும்பலகனம் அதே மாதிரி மகர லக்னம். மகர லக்னம் இந்த 2 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா சூரிய திசை நடந்துச்சுன்னா எந்த ஒரு பலன் கிடைக்கும்? ஆமா, எந்த லக்னத்துக்கு இந்த 12 லக்னத்துக்கு சூரிய திசை வரவே கூடாதுராப்பா அப்படின்னா மகர லக்னத்துக்கு. மகர லக்னத்துக்கு சூரிய திசை வந்ததுன்னா ரிஸ்க்கு. ஆனா ஓரளவுக்கு 11ஆம் இடம் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, 8க்கு சம்மந்தப்படாமல் லக்னத்துக்கு சம்மந்தப்படாமல் ஓரளவுக்கு திக்பலம் பெற்று துலாமில் திக்பலம் பெற்று குரு பார்வையோட ஒரு சுபத்துவமா சந்திரனின் பௌர்ணமி சந்திரன் அது மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் 8ஆம் இடத்துலேயே இருந்து சனியோட சேர்ந்து லக்னத்துல இருந்து சனியோட சேர்ந்து ராகு கேதுகளோட சேர்ந்து திக்பலம் பெறாமல் சாணபலம் பெறாமல் பாவத்துவத்தை பெறும் பொழுது ஊரை விட்டு போகக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்கு, பேரு கெடுதல், அரெஸ்ட் வாரண்ட்டு, தேவையில்லாத வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், கெட்ட பேர், செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சு தோக்குறது, கடுமையான விஷயத்த வச்சுப்பாங்க, முடியாத கோலை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய சினிமா ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா புள்ள போயிட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஃப்ரேம் ஆச்சு நம்ம கேமராவில் வந்துட மாட்டோமா அப்படின்னு இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதில் சக்ஸஸ் ஆகிறவங்க வேற அமைப்பு, சக்ஸஸ் ஆக முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு என்ன மூஞ்சி இருந்தாலும் சரி, என்ன பர்சனாலிட்டி இருந்தாலும் எல்லாம் தசாபுக்திகள் தான். மகர லக்னத்தில் சூரிய திசை வரும்பொழுது என்னதான் எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே நடக்காது. அது ஒரு தவறான அமைப்பில் இருக்கும் பொழுது. ஸோ அதுதான் மகர லக்னத்துக்கு சூரியன் கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதி பலன். கும்பலக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் நண்பர்கள் பங்குதாரர்கள் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது பங்குதாரர் மூலமாக அந்த நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் மூலமாக, கல்யாணம் மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் 11ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கும் பொழுது 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்லது. ஆனால் அதே 8ஆம் இடத்துல மறைந்து அல்லது 9ஆம் இடத்துல நீச்சமாக போய் சனி ராகு கேதுகளோட சம்மந்தப்பட்டு அந்த சூரிய திசை நடக்கும் பொழுது, சார் பங்குதாரர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க, தொழில் நஷ்டம், ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், திருமணம் பிரச்சனை ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நண்பர்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அரசியலில் ப்ராப்ளம் ஆகி அரசியலில் ஒரு பெட்டிஷன் வந்துருச்சு, ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். இதே அருமையாக இருக்கும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும்.